சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயரதிகாரிகள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அறிவுறுத்தியுள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கல்விக் கடன் 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளார். இந்த கடனுக்கு அதிகபட்சமாக வட்டி வீதம் 10% என்றும் கல்வியை முடித்த பின்னர் 5 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடந்த காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியை மக்களவைத் தலைவராக அறிவிக்க வேண்டும், கர்நாடகத்தைச் சேர்ந்த சோமண்ணாவை ஜல்சக்தி துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிர்வாகிகள் மத்தியில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம்? சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். பின்னர் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள் என குறிப்பிட்டார். தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். திமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் செந்தி மஸ்தான் விடுவிக்கப்பட்டு புதிய பொறுப்பாளராக ப. சேகர் இன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி MLA புகழேந்தி மறைவை அடுத்து அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணியை விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக திமுக தலைமை அறிவித்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம். ஆனால் இது போதாது. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக வடிகால் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசினுடைய சேவைகள் அனைத்தும் விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். கல்பனா. நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.